வணக்கம். இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸ், சில்வர் அண்ட் கோல்டுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் டேட்டா நியூஸஸ் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு 8:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸ் உடைய ஸ்பீச்சஸ் இருக்கு. 8:30 மணிக்கு இருக்கு. அப்புறம் 8:45க்கு யூஎஸ் உடைய ஃபெட் பார்க்கின் ஒரு ஸ்பீச்சும் வெல்லருடைய ஸ்பீச்சும் இருக்கும். அவ்வளோதான். இது ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சாக இருக்கும். விடிய கால 12:30 மணி, 3:30 மணி, 4 மணிக்கெல்லாமும் இந்த ஸ்பீச் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நாளைக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, நாளைக்கு கோர் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஓகே, 7 மணிக்கு தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது ஃபோர்காஸ்ட்ல வந்து கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. 2.6 வரைக்கும். லாஸ்ட் டைம் வந்தது 2.4. இந்த முறை 2.6 வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும்போது இது டாலருக்கு ஒரு சின்ன நெகட்டிவ்னஸ் கொடுக்கும். யூஎஸ்க்கு டாலருக்கு ஒரு நெகட்டிவ்னஸ் கொடுக்கும். கோல்டுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு தான். ஓகே, ஸோ அதை தாண்டி திருப்பி மார்க்கெட்டில் ஸ்பீச்சஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, நாளைக்கு ரொம்ப முக்கியமானது நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. நாளை மதியம் 3 மணிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு லைவ் மீட் இருக்கு. இதே சேனல்ல நமக்கு மதியம் 3 மணிக்கு 3 to 4 நம்ம லைவ் மீட் இருக்கும். வந்து உங்கள் டெக்னிக்கல் டவுட்ஸை நீங்கள் கேளுங்க. அங்கே எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ணுறோம். சாரி, டாலர் இண்டெக்ஸ் எப்படிங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் இதை பிரேக் பண்ணியிருந்தா மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ளே வந்திருப்பான். பட் மார்க்கெட் வந்து இங்கேயே சப்போர்ட் எடுத்து ஒரு ரேலி இருக்கு. இந்த ரேலி அரௌண்ட் திஸ் ஏரியா இங்கேயும் சரி, இனி கொஞ்சம் மேலே ஏறினாலும் 106 அந்த லெவல்ல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவா. இது கீழே ஒரு 104.50 வரைக்கும் வந்துட்டு திருப்பி இது பிரேக் ஆகி மேலே போகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, ரைட்? இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் இங்கே நடக்க போகுது. அவ்வளோதான். அப்போ அதுக்கான கரெக்ஷன் நாளைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் கொஞ்சம் அதிகமாக வரும் பொழுது டாலர் இண்டெக்ஸ் கீழே வந்துட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்து இந்த வீக்கெண்ட்ஸில் அடுத்து வரக்கூடிய பிபிஐ ரீட்டைல் சேல்ஸில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே ஒரு கரெக்ஷன் ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை அந்த 103.30க்கு கீழேயே பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா இது நல்லாவே மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிறான். வரக்கூடிய நாளை டேட்டாவில் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்டையும் கொஞ்சம் பார்த்துட்டு நாளைக்கு லைவ் மீட்ல நம்ம இதை வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. இப்போ ஒரு சப்போர்ட் லெவலுக்குள்ள மார்க்கெட் வருது. ஓகே, இது வந்து மல்டி ரியாக்ஷன் லெவல் 32.30 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இப்போ அந்த ப்ரைஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா இங்கே ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை இப்போ மார்க்கெட் கிரியேட் பண்ண போகிறோம். இங்க இருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு இங்க கன்சாலிடேட் நடந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகும்போது மார்க்கெட்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான ஸ்ட்ரக்சர் வரலாம். ஸோ கரெக்டா 32.30 தான் வரணுமா? இல்ல, அதுக்கு மேல கூட கொஞ்சம் 33 வரைக்கும் கூட போகலாம். ஓகே, ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கான வாய்ப்பு மார்க்கெட்ல கிடைக்கும். ஸோ இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு கீழே வந்து ஒரு ஃபால் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் திருப்பி ரைஸ் ஆகி ஃபால் ஆனால் கூட சில்வர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கும். ஒன்று, இந்த ஃபாலுக்கு அப்புறம் இது நடக்காம கூட மார்க்கெட் திருப்பி மேலே போறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான இடம். நம்ம ஒரு சப்போர்ட் லெவலுக்குள்ள ப்ரைஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். எடுத்துருச்சா அப்படின்னா இல்லை, வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக இன்னைக்கு எடுக்காது. இன்னைக்கு அந்த ஃபார்மேஷன் இன்னைக்கும் நாளைக்கும் ஃபார்ம் ஆகி நாளைக்கு வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்ல தான் இந்த சப்போர்ட் ஆக்டிவேட் ஆகணும். ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இங்க இந்த சேனல் பிளாக் சேனல் இருக்கு இல்லைங்களா, பெருசு, அது முடிஞ்சு இப்போ கரெக்ஷன் ஃப்ரேம்குள்ள மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது இறங்கிட்டு இங்க பிரேக் ஆகி இப்படி வரும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் மார்க்கெட்டாக தான் வரும். வந்துட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி ப்ரைஸ் இந்த லோவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான்.
ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இங்கே மார்க்கெட் இப்போ சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்க போறானான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கீழே இறங்குது யூஎஸ் மார்க்கெட் வரும்போதுனா பேனிக் ஆகாதீங்க. திருப்பி மார்க்கெட் மேலே பை எடுக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் கிரியேட் பண்ணும். இன்னும் கிரியேட் ஆகலை, இப்போதான் இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ நம்ம இங்கே வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் ரைட், நான் அது வந்து ஒரு பிளாக் சேனலாக போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க இந்த பிளாக் சேனல். ஓகே, இந்த பிளாக் சேனல் என்ன ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே பாட்டம்ல இருக்கிற இந்த சப்போர்ட் சேனலுக்கு பக்கத்தில் வந்துட்டான். ஓகே, அப்ப இங்க இருந்து பிரைஸ் என்ன பண்ண போகுது, ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த சேனல்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆக நடக்கும். இதெல்லாம் உடனே நடக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இந்த கரெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு நாய்ஸ் மார்க்கெட்டா தான் நடக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி மெதுவாக தான் மூவ்மெண்ட் இருக்க போகிறது. அப்படி இந்த மார்க்கெட்லயும் நமக்கு இந்த இடத்துல பிரைஸ் இப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்ப இது வரைக்கும் கூட நடக்கலாம். கரெக்டா இங்கே தான் எடுக்கணும்னு இல்லை, இந்த ஜோனுக்குள்ள எங்க வேணாலும் எடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது இங்கேயும் நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வரும் பொழுது கோல்டு ஒரு நல்ல டிராப் கீழே வந்து 400 வரைக்கும் கூட டிராப் ஆகிறதுக்கான சினாரியோ ஓப்பன் ஆகும். அப்ப இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து இப்ப ரேலி கொஞ்சம் அப்சைட் போகும். இந்த அப்சைட் வந்து திருப்பி 3000 உடைக்கும் அப்படின்னு நிறைய எதிர்பார்க்குறீங்க, நடக்கலாம். ஆனா இப்ப அதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் கொடுக்க போகுது, நாய்ஸ் கரெக்ஷனா இருக்க போகுது. ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எப்படி அந்த மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணானோ, எப்படி இப்படி ஒரு ஃபிளாட் ரேஞ்சஸ் கிரியேட் பண்ணானோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஃபிளாட் ரேஞ்சஸ் இப்படியும் நடக்கலாம், அல்லது எக்ஸ்பான்ஷனாகவும் நடக்கலாம், அல்லது கான்ட்ராக்டிங்காகவும் ப்ரைஸ் இப்படி போயிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டிங் இப்படி வந்தும் அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே ட்ராப் நடக்கலாம். ஸோ இந்த கரெக்ஷன் பை அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்க போகுது. சரி, இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமா சார், நீங்கள் சொன்ன லெவல் வந்துருச்சு, பை எடுக்கலாமா அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதான் உண்மையான ஃபேக்ட். ஸோ அட்லீஸ்ட் 615 2615க்கு மார்க்கெட் வரும், இல்ல 2625க்கு வரும். இது ரெண்டும் ஒரு கீ பாயிண்ட். ஸோ இப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்படி போகும். அப்ப இந்த பை வேணாம். ஓகே, இந்த பை வேணாம், இந்த செல்லும் வேணாம். இங்க வருவான் பாருங்களேன், இந்த பையை நீங்க எடுக்கும்போது தான் இது உங்களுக்கு 680 வரைக்கும் டார்கெட் ஆகும், ரைட்? அல்லது இதை பிரேக் பண்ணி 2700 ரொம்ப ஹையரா 27 ஸ்பைக்ஸ்ல இந்த 35 வரைக்கும் இப்படி போயிட்டு வந்துடும். ஸோ இந்த பை அப்படிங்கிறது இங்க வந்தோடனே டிராப் ஆகாது, இங்க கன்சால்டேட் நடக்கும். இந்த மாதிரி செஷன்ல நடக்க போகுது. ஸோ இங்க இன்னும் ஃபார்ம் ஆயிடுச்சா, இந்த பிரைஸ்ல பை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இன்னும் பை வரல. இதுக்காக தான் இன்னைக்கு வீடியோவே போட்டோம். ஆக்சுவலாக போடக்கூடாது. ஓகே, ஏன்னா இங்க மார்க்கெட் இன்னும் பை வரல. ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஸ்ட்ரெச்சரை நீங்க இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை தான் மார்க்கெட் வந்து வரான். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இருக்கு, லைட்டா ஒரு ஸ்பைக் கீழே அடிக்கிறான் ஒரு 80 வரைக்கும். 550 போயிடுவானா அப்படிங்கிறீங்க, வாய்ப்பு இருக்கு, போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த டிராப்புங்கிற இந்த ஸ்ட்ரெச்சரை மார்க்கெட் முடிச்சுட்டு இப்ப ஒரு கரெக்ஷன் பைய மார்க்கெட் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இது கொஞ்சம் நாய்ஸ் மார்க்கெட்டா தான் இருக்க போகுது இந்த ஜோனுக்குள்ள. ஆனா இங்க நம்ம இப்போ பை தான் ட்ரை பண்ணணும், செல் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ செல் இருந்தீங்கன்னா உங்க ட்ரையல் இல்லை எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா செல் தான் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டாப் லாஸை நகர்த்த ட்ரை பண்ணுங்க. இங்க இப்ப பை ஆகணும், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு டேல இது ரிஜெக்ஷனா நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு பிரேக் அவுட் ஆகி இந்த மார்க்கெட் மேல போகும். இன்னும் பை ஸ்டார்ட் அப் ஆகல. இங்க எப்படி ஒரு சின்னதா பை ஆகுதோ அந்த மாதிரி ஒரு பை தான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க வி நீட் கன்ஃபர்மேஷன், கண்டிப்பா கன்ஃபர்மேஷன் ஆகும். ஒருவேளை டக்குன்னு மார்க்கெட் மேல போயிட்டான், ஒரு பேனிக்கும் இல்லை, திருப்பி கீழே வரும்போது இங்க பை ட்ரை பண்ணுவோம், இந்த ரேலியை பிடிக்கலாம். இதுதான் பெரிய ரேலியா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு லைவுக்குள்ள மார்க்கெட் வந்து ஏதாவது பிளஸ் அண்ட் மைனஸ் மூவ்மெண்ட் அதுக்கு முன்னாடியே பையிங் ஃபோர்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா நான் டெலகிராம்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி நாளைக்கு லைவ் மீட்லேயே நம்ம இதை பற்றி பேசி அடுத்த மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எங்கெல்லாம் போகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி வீடியோஸோ அல்லது லைவ் செஷன்லையோ இருந்தோம்னா அட்டென்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுவோம். வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். ஓகே, நாளைக்கு லைவ் மீட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.